ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss சேலஞ்சோட டே 5. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க. சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து நான் ஒரு கேக் ரெசிபி போட்டிருந்தேன் இல்லையா, அதுல வந்து நீங்க ஒரு மல்டி டேலண்டடா இருக்கீங்க, ரெஸ்டே எடுக்க மாட்டீங்க, இவங்க எப்படி ரெஸ்டே எடுக்காம இப்படி இருக்காங்க, உடம்பு முடியலன்னா கூட அவங்க நார்மலாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. எந்த போட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னமோ ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்ற மாதிரி. அந்த என்ன சொல்லியிருந்தீங்க, இப்ப முடியல அப்படின்னா நம்ம படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேற்கொண்டு அமுக்கும் நம்மளை போட்டு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டயத்துல லைட்டா ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் அகைன் வந்து நம்ம ஃபேமிலியை நம்ம தானே பார்க்கணுன்ற ஒரு இதுல வந்து போயிடுவேன். ஸோ அதுவே எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எதிராக கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பல விஷயங்கள் எனக்கு வந்து ஞாபகமே வராது. ஸோ அதனால அப்படியே போயிடுறது சிஸ்டர். ஸோ அதனால எல்லாருமே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. அதை நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பிஸியா வச்சுக்கணும். அப்போ வந்து நமக்கு உண்மையாவே மைண்டும் சரி மனசும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ கேக்கெல்லாம் இப்போதாங்க சிஸ்டர் ரெசிபிஸ் போடுறேன். ஆல்ரெடி நான் வந்து அதான் அந்த யூடியூப்க்குலாம் முன்னாடி நான் நிறைய கேக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது கொரோனா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கே இந்த கேக் வந்து கொரோனா டைம்ல கேக்கே கிடைக்காது. நான் வீட்டில் வந்து பிஸ்கட் வச்சு கேக் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பண்ணி அந்த ஏரியாவுக்கே சப்ளை பண்ணியிருக்கேன். பர்த்டே எல்லாம் வரும்போது கிடைக்காது இல்லையா அப்பெல்லாம். ஸோ இப்போதான் பண்றது கிடையாது, டைம் கிடைக்கல. டைம் கிடைக்கும் போது அப்பப்போ பண்ணி கொடுத்துக்கிறது சிஸ்டர் தான். அதனால தான். நீங்க வந்து அந்த கேக் செஞ்சிருந்தீங்களே, நீங்க கேக் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இல்லைங்க சிஸ்டர், எப்படி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு கோல்ல இருக்கும்போது எப்படி சாப்பிடுவோம்? சாப்பிட மாட்டோம். மெயின்டைன்ல இருந்தா கண்டிப்பா நான் சாப்பிடுவேன், அளவா சாப்பிட்டுப்பேன். ரவை களி ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்குங்க, எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்தியான விஷயங்க. என் பசங்க கூட சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லது. நீங்க கொடுங்க. கோதுமை ரவையிலையும் களி பண்ணுங்க, நார்மல் ரவையிலையும் களி பண்ணலாம், ஓட்ஸ் களி பண்ணலாம், கேப்பக்களி, கம்மங்களி, இந்த மாதிரி களி வகைகளே நீங்க வந்து ஒரு 7 நாளைக்கு எடுத்துட்டாலே சூப்பரா ஓடிடும் டைமு. ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் இருக்கு சிஸ்டர் எனக்குன்னு சொல்லியிருந்தீங்க. மோஷன் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக எடுக்கிறதுனால அது வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் என்னன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். சரிங்களா? அது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது இந்த ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கிறது அதெல்லாம் வேண்டாங்க. ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்க. அதுல உள்ள அந்த சக்கை தாங்க நார்ச்சத்தே. அது போயிடுச்சுன்னா என்ன இருக்கு சொல்லுங்க? அதுதான் நம்மளோட மோஷன் ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணும். அதுக்கப்புறம் அதான் நார்ச்சத்து நிறைய கரெக்டா எடுத்துக்கோங்க, கரெக்டா தண்ணி குடிங்க. சரிங்களா? இப்படி உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா அது அந்த மோஷன் போற டைம்ல தண்ணி குடிச்சுக்கோங்க. ஆமா, அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ இந்த ஜீரக தண்ணி, பிளாக் காஃபி இந்த மாதிரிலாம் குடிக்கிறோம்ல, அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்க? ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க காஃபி குடிக்க மாட்டீங்களா? என்னால காஃபி குடிக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிங்க. ஆக்சுவலா சொல்ல போனா நான் வந்து டீ, காஃபி, அதாவது பால், அதெல்லாம் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. அண்ட் வந்து இப்பதான் கொஞ்சம் இந்த தயிர் எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்றேன். இப்ப என்னன்னா ஆனா இந்த அதனால உங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ்க்காக வந்து பண்ணியிருக்கேன். பட் இந்த டீ காஃபி வந்து எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்னா நான் டீ காஃபி குடிக்காதது எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ ஆனாலும் நான் இந்த லைஃப் ஸ்டைல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, கருக்கு முறுக்கு நொறுக்கு தீனி திங்கிறது, ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றது, இதுதான் என்னோட ஹேபிட்டா இருந்துச்சு. ஸோ அதையே நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இது நம்ம உடம்புக்கு நல்லது, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும் சிஸ்டர். ஸோ ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். பிளாக் டீ, பிளாக் காஃபி எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க வித்தவுட் சுகர். கண்டிப்பா உங்களால முடியும் சிஸ்டர். ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுல வந்து இப்பெல்லாம் பிளாக் காஃபிக்கு அடிக்ட் ஆயிட்டேன் நான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. வித்யா சிஸ்டர், அவங்களோட பையன் வந்து சாய் அஜித் குமார், அவங்களுக்கு வந்து 11th பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சாய் அஜித் குமார். நீங்க வந்து ரொம்ப நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் சேர்த்து கொடுத்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமையணும். சரிங்களா? இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. மறக்காம வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்றேன் சிஸ்டர். நான் வந்து 4 to 5 kg 1 monthல கண்டிப்பா குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா முடியும் சிஸ்டர். அதை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு 4 நாள் ஃபாலோ பண்றேன், ஒரு நாள் நான் சீட் பண்றேன்னு இருந்தீங்கன்னா 4 நாள் பண்ணதுக்கான உழைப்பு போயிடும். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ். ஸோ அதனால வந்து கன்சிஸ்டன்டா ஒரு விஷயம், தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அதற்கான ஊதியம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால முயற்சியை கரெக்டா பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்னு கேட்டிருந்தீங்க, நான் 5 months ட்ரை பண்ணி 3 kg தான் லாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க. 5 months 3 kgன்றது ரொம்பவே கம்மிங்க. ஸோ நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணலையா, ஏதாவது சீட் பண்ணீங்களா, எல்லாமே நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் டெய்லி பாருங்க, உங்களுக்கு அதுலேயே நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி பண்ணுங்க. 1 monthல 4 to 5 kg கண்டிப்பா குறைக்கலாம். கன்சிஸ்டன்டா இருக்கணும், அதுக்கு தான் வந்து. சரிங்களா? அப்புறம் டயட் ஃபுட் சாப்பிட்டா டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது. டயட் ஃபுட் உங்களுக்கு நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நினைக்கிறேன், அதனால அப்படி இருக்குன்னு உங்களுக்கு. ஏன்னா சடனா ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல் கண்டதே சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம இதுதான் சாப்பிடலான்ற ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வரும்போது கண்டிப்பா அந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படி தோணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தோணும் இந்த வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டு நீங்க நார்மலா சாப்பிட்டு பாருங்களேன், அப்போ ஒரு லேசினஸ் வரும். அப்ப இந்த நம்ம ஒரு டயட் ஃபுட் மாதிரி நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, ஒரு பேலன்ஸ்டு டயட் மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு பிரிஸ்கா இருக்கிற மாதிரி ஆக்டிவா இருக்கிற மாதிரி உங்களுக்கே தோணும். ஸோ அதனால அதெல்லாம் நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் சிஸ்டர். ஸோ அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் கடந்து வந்தாதான் வெற்றியை நம்ம வந்து கையாள முடியும். ஸோ அதனால தொடர்ந்து பண்ணுங்க. சரிங்களா? கொஞ்சம் டஃப் தான், எதுவுமே ஈஸியா கிடைச்சிட்டா அது வந்து வேல்யூவே இல்லாம போயிடும் இல்லையா? அதுக்கான உழைப்பு நம்ம போட்டாதான் அதுக்கானது கிடைக்கும் சிஸ்டர். தொடர்ந்து பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கேரட் ஜூஸ், கேரட் பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிக்கலாமான்னு கேட்டீங்க. குடிக்கலாம். ஆனா நீங்க வந்து இப்ப கேரட்லாம் பச்சையாவே சாப்பிடலாம். பீட்ரூட் ஒரு சிலருக்கு சாப்பிட பிடிக்காது, ஆனா கேரட்லாம் பச்சையாவே கண்டிப்பா சாப்பிடலாம். அந்த மாதிரியே சாப்பிட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சும்மா அந்த கொண்டைக்கடலை எல்லாம் வேக வைக்கணும்னா அதுல கொஞ்சம் கேரட் துருவி போட்டு சாப்பிடுறது, அந்த மாதிரிலாம் நீங்க வந்து சாப்பிடலாம். இல்ல கேரட்டை சும்மாவே சாப்பிடலாம். அந்த மாதிரி அப்படியே நம்ம சாப்பிடும்போது இன்னும் மோர் பெனிஃபிட் இருக்கு நமக்கு. அதுக்காக சொல்ல வரேன். பீட்ரூட் கேரட் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த சக்கையோட குடிக்கிறதுல நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு. அந்த சக்கையை வடிகட்டோம்னா பாதி ஃபைபர் அதுல போயிடும். ஸோ அதனாலதான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரவக்களி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. எவ்ரிடே ரவக்களி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். உங்களுக்கு அதான் குவான்டிட்டி கம்மியா வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நட் ஜூஸ், அதாவது நட்ஸ் ஜூஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்க. டெய்லி காலைல பிரேக்ஃபாஸ்டா நீங்க கண்டிப்பா அதை வந்து எடுத்துக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இப்ப என்னன்னா பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கணும். அந்த நட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கிறோன்றனால நீங்க வந்து அது ஒரு ஸ்நாக் ஆக்கிடக்கூடாது. அதுதான் பிரேக்ஃபாஸ்டா இருக்கணும். சரிங்களா? அது வந்து அது நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும் அதுலயே, நமக்கு அதுவே போதுமானது, உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். சரிங்களா? ஹேர் லாஸ் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணால ஹேர் லாஸ் இஷ்யூ வந்து வருமானு கேட்டிருந்தீங்க. அப்படி கிடையாது. கரெக்டா ப்ரோட்டீன் எல்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. பட்னியை கடந்தாதான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. நமக்கு வந்து ஹேர் லாஸ், ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொண்டு போய் விட்டுருங்க. நம்ம கரெக்டா ப்ரோட்டீன், ஃபைபர்ஸ் எல்லாமே எடுத்துக்கும் போது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. நெல்லிக்காய் ஜூஸ், கருவேப்பிலை எல்லாம் சோறுல இருந்து ஒதுக்கி இந்த இப்படி போய் தூக்கி போடுறது அதெல்லாம் வேண்டாம். இனிமே நம்ம மோர் ஹெல்த்தியா தான் சாப்பிடணும். அதான் நட்ஸ் வகைகள் அதெல்லாம் சொல்றேன், கொஞ்சம் அந்த ஹெல்தியா சாப்பிட்றத கரெக்டா பண்ணுங்க. புரோட்டீன் ஃபைபர்ஸ்ல நல்லா ஃபோக்கஸ்டா இருங்க. நிறைய தண்ணி குடிங்க. அது வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. தண்ணி, நம்ம பச்சை தண்ணிலேயே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது வந்து 3 to 4 liters எப்படியாவது குடிச்சிடுங்க. வெயிட் வந்து குறைச்சதுக்கு அப்புறம் வயசான மாதிரி தோற்றம் அளிக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கெல்லாம் வெயிட் குறைச்சாதாங்க இளமையான மாதிரி இருப்பேன். வெயிட் ஏறிச்சுன்னா ஒரு 5 kg ஏறிச்சுன்னா கூட ஒரு கொஞ்சம் வந்து சீனியர் மாதிரி இருப்பேன். ஸோ உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். நான் எப்பவுமே சொல்றது கரெக்டான புரோட்டீன் ஃபைபர்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அதனால கரெக்டான புரோட்டீன் ஃபைபர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலா இருக்கும். நம்ம வந்து அளவா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு பட்னியை கடந்து நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தேவையானது, உடம்புக்கு தேவையானது தேர்ந்தெடுத்து சாப்பிடாம ஏனாதோனவு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சிஸ்டர். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி வந்து பப்பாளி வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம் சிஸ்டர், பெண்களுக்கு ரொம்ப நல்லது தான், அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? நமக்கே வந்து ஒரு சில விஷயங்கள் டெய்லின்னு நீங்க எல்லாமே கேட்டிருக்கீங்கல்ல, நமக்கே ஒரு ஸ்டேஜ்ல போர் அடிச்சிடும். மிக்சடா பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த
ஒரு ஒரு இரிட்டேட்டிங் ஆகாது. ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். அதனால கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க சரிங்களா. அந்த வீக்லி 7 டேஸ்ல இது அதுன்னு உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டிஸே ஹெல்த்தியாக இருக்கும்ல, அதையே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது. ஆனால் சம்டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா. ஆல்மோஸ்ட் இனி கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் கனவு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60.95 வந்து அப்படியே போயிட்டுருக்குங்க. ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். நேற்று நைட்டே வந்து கருப்பு கொண்டக்கல்ல வந்து ஊற வச்சாச்சா, ஸோ அதை வந்து வேக வச்சுக்கலான்ட்டு வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு, விசில் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் சைடில் பாலும் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து கவனுக்கு வந்து ஸ்கூலில் வந்து பிக்னிக்ங்க. ஸோ அதனால் அவர் வந்து அவருக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் தேவை கிடையாது. ஸோ பிளாக் காஃபி தான் இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுட்டு சுடுதண்ணி ஆட் பண்ணி நான் வந்து குடிக்கிறேன். வித்தவுட் சுகர் தாங்க சரிங்களா. குடிச்சு முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து பால் மட்டும் காலையில் வந்து ஆற்றி வந்து கொடுத்துட்டேன். அந்த பிக்னிக் போகிற இடத்துல அவங்க ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, ஸோ கொஞ்சம் நம்ம ஒரு பிஸ்கட் பேக்கெட் மட்டும் பிஸ்கட்ஸ் மட்டும் கொஞ்சம் போட்டு விடலான்னு அது மட்டும் போட்டு விட்டுட்டு அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செட்டு எல்லாமே எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாமே கொடுத்து அவர் வந்து அனுப்பிச்சாச்சு. பயங்கர ஹாப்பிங்க. நம்மலாம் வந்து ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பிக்னிக்லாம் நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம் போக முடியாமல். இப்போ வந்து எவ்வளோ காசா இருந்தாலும் பிள்ளைங்க போயிட்டு வரட்டும் நமக்கு ஒரு சந்தோஷம் தான். என்ன சொல்றீங்க? பிள்ளைங்களோட போறது வந்து அது ஒரு அனுபவம். ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி அப்புறம் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்களா, அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்றேங்க. நீங்க வந்து வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சுண்டல் வேக வச்சது இருக்குது இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அவருக்கு வந்து அரிசியை களைஞ்சு உலைய வச்சு விட்டுறலாம் லஞ்ச் பாக்ஸ்க்குன்ட்டு அதை பண்ணி விட்டுட்டு அப்புறம் காஃபி வந்து போட்டுட்டேன். அம்மாச்சிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு குக்கரும் இந்த சைடு விசில் வந்துருச்சு. ஸோ அதை வந்து சைடில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சி கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வந்து கட் பண்ணிக்கலாம், கொண்டக்கல்லையோட ஃப்ரூட்ஸ் வச்சிடலான்ட்டு ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சு காஃபியோட வச்சு எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் என் ஃபேமிலியுமே இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வந்துட்டேங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சா. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரெட் டோஸ்ட் தான் காலைல கேட்பாங்க. ஸோ அதோட கொஞ்சம் கொண்டக்கல்லையும் வச்சு கொடுத்துட்டேன் காஃபி போட்டு. அப்புறமா கொண்டக்கல்லை சாதம் மாதிரி தாளிச்சிடலான்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு சீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த வேக வச்ச கொண்டக்கல்லை அப்புறம் சிக்கன் மசாலா அந்த இது போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் உப்பு தேவைன்னா பார்த்து போட்டு கிளறிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொண்டக்கல்லை ரைஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இன்ஸ்டன்ட்டாக டக்குன்னு செஞ்சு கொடுத்து விடலாம். அதனால குக்கும்பர் ரைத்தா மாதிரி பண்ணி விட்டுட்டு நேற்று வச்சு காளான் கிரேவியும் இருந்துச்சு, அதையும் நல்லா சூடு பண்ணி கொடுத்து விட்டாச்சுங்க. அப்புறமா வந்து எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுறேங்க. வேக வச்ச கொண்டக்கல்லையே அப்படியே சாப்பிடாம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரிச்சாக நம்ம சாப்பிட்றதுக்கு ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்ததாக சாப்பிட்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. கொண்டக்கல்லை வேக வச்சதை அதை எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கேரட்டையும் துருவியும் சேர்த்துக்கிறேன், கூடவே வெள்ளரிக்காவையும் வந்து பொடியை கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூளும் உப்பு போடுறேன். அவ்வளோதாங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நான் வந்து போட்டுக்கிறேன். நல்லா இருக்குங்க ஃப்ளேவரு. நம்மளாம் அந்த கடலை கடையில் அந்த கடலை வண்டியெலாம் விற்பாங்கல்ல அந்த பட்டாணி சுண்டல் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி லெமனை புளிஞ்சு விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா பயிர் வகையிலையும் செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். டின்னராக கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அப்புறமா நான் சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு குவான்டிட்டி நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம் தான் முக்கியம் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, சூப்பரா குளிச்சு ஃப்ரெஷ் அப் போட்டாச்சு. நல்லா தலை குளிச்சு குடுன்னு குளிர் வந்து ஆட்டுதுங்க, என்ன பண்றது. அப்புறம் வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது சின்ன வாண்டு வருது பாருங்களேன். அப்புறமா கையோட வந்து மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு அப்புறம் பூவெல்லாம் பறிச்சுட்டு நம்ம மாடி தோட்டத்துலேயே கொஞ்சம் இருந்துச்சு, அந்த முன்னாடி வச்சிருக்கிறதுலேயும் இருந்துச்சு. அப்புறம் மாடி தோட்டத்துக்கு மேலே ஏறியாச்சு. நல்லா வெயில் வருதுங்க, செம்மையா இருக்கும். இந்த குளிர்காலத்துல அந்த வெயில் கிடைக்கும் போது ஒரு இதமா இருக்கும்ல, அப்படிதான் இருந்தது மாடியில நிற்கும் போது எனக்கு சூப்பரா. சரி உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு மாடி தோட்டம் இந்த மாதிரி தாங்க இருக்கு. இதெல்லாம் பூண்டு நட்டுருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதுதான். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து இருக்குதுங்க.
குளிர்காலம் வந்துச்சுன்னா எல்லா இலைகளுமே கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிட்டு காஞ்சு கொட்டிடுங்க. ஏன்னா குளிருக்கு நம்ம ஒரு செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் மழை எல்லாமே வேணும் இல்லையா, அதனால தான். ஸோ அதுக்கப்புறமா பூஜைக்கு எல்லாமே பூ வந்து பறிச்சுட்டு வந்துட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. காலையில் டாப்லாம் சும்மா போட்டுருந்தேன், கமனை வந்து ஸ்கூல்லேருந்து அப்புறம் பிக்னிக் முடிச்சு கூப்பிட்டு வரலான்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும்ட்டு ஆட்டோக்கார பையை கூப்பிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் நான் வந்து சூப்பராக விளக்கெல்லாம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தேங்க. உண்மையாகவே அவ்வளோ திருப்தியாக இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளி செவ்வாயில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு ஒரு 11 மணி போல் டீ காஃபி போட்டு கொடுப்போம்ல, ஸோ காஃபி போட்டு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் முடியை நல்லா வந்து ட்ரையர் போட்டு விட்டேங்க, இல்லைனா சரி பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் சரி டக்குன்னு சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாம்பார் தான் ஒன்பாட்டாக வந்து குக்கரில் பண்ணலாம் அப்படின்ட்டு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. துவரம்பருப்பு அதிகமாக கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து தண்ணி வந்து வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு அது கூட வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கேரட் இதெல்லாம் போட்டு ஒரு கலப்பு சாம்பார் மாதிரிங்க. இதில் வந்து மஞ்சத்தூளும் சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துட்டு புளி கரைச்சி ஊற்றி நம்ம பண்ணாதான் நமக்கு பிடிக்கும். புளி கரைச்சினா அது ஒரு டேஸ்ட்டுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக்கரை ஆன் பண்ணி விட்டுட்டாங்கிட்டு உப்புலாம் போட்டு அப்புறம் கத்திரிக்காய் வந்து இன்னொரு கத்திரிக்காய் இருந்தது, அந்த கத்திரிக்காவை பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கும் கட் பண்ணி வச்சுட்டேன். கொண்டைக்கடலை காலில் வேக வச்சோம் இல்லையா, அது ஒரு செம்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெதுவெதுப்பாகவும் குடிக்கலாம், அப்படியும் குடிக்கலாம். இங்கே நார்மலாகவே குடிக்கலாம், இங்கே குளிராக இருக்கும் சில்லுன்னு இருக்கும், அதனால தான். ஸோ குடிச்சிட்டதுக்கப்புறமா வந்து டக்குன்னு சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எப்போ போல் கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து பொரி விட்டுக்கிறேன், பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி உப்பு சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணால் கத்திரிக்காயையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாவுக்காக வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் உப்பு மஞ்சத்தூள் அவ்வளோதான். இதை வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுத்தோம்னா போதுங்க. ஆயில் மட்டும் கம்மியாக யூஸ் பண்ணணுங்க, வெயிட் லாஸில் இருக்கிறனால. அதுதான் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பொரியலுங்க, செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். சாம்பாரும் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சா, இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலான்ட்டு கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பிலை எல்லாமே வரமிளகாலாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டேன். சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அம்மாச்சிக்கு சாப்பாடு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு சூப்பர் டிஷ்ஷுங்க. எப்படின்னா ஓட்ஸ் வந்து பாதி கூடவே ரவையும் பாதி, அந்த மாதிரி ஓட்ஸும் ரவையும் சேர்த்த மாதிரி களிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எப்பவும் போல் களி மாதிரி பண்ணுறது தான். இதில் உப்பு கூட போட்டுக்கலாம் நீங்கள், சரிங்களா. அந்த மாதிரி ஓட்ஸு ரவை களி வச்சு சாம்பாரில் உள்ள காய்கறி நிறைய போட்டு கத்திரிக்காய் பொரியெல்லாம் வச்சு சூப்பராக மதியம் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் தான் ஒரு அவுச்சு முட்டை கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறமா கவனம் லேட்டாக தான் எனக்கு ஸ்கூல்லேருந்து வந்தான். அவனை ஃப்ரெஷ்அப் பண்ணி கொஞ்சம் நேரம் தூங்க விட்டுட்டு நான் ஷார்ட்ஸ் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டியூஷன் டைம் ஆயிடுச்சு, கொண்டு போய் அவனை பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் தாங்க எடுத்துக்கிறேன். நிறைய ஃபைபர் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கொய்யாக்காய் வந்து ஃப்ரூட்ஸ்லேயே பெஸ்ட்டுனா வெயிட் லாஸ்க்கு கொய்யாக்காங்க. ஸோ அதுதான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபியும் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன். நான் கொய்யாக்காயில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் உப்பு போட்டு ஆஹா சொல்லும் போதே நாக்கு வருது. எல்லாருக்குமே அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. ஒரு பல்லு சைடு சாப்பிட்றதுனால தாங்க அப்படி காட்டுது வாய். அதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சரின்னு டின்னர் வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு கொஞ்சம் நேரம் சென்றுங்க, கொஞ்சம் லேட்டாக தான். அதுக்குள்ளே இன்ட்ரடக்ஷன் வீடியோலாம் எடுத்தேன். வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீல வாக்கில் கட் பண்ண அந்த பொடியாக கட் பண்ண வெங்காயம்ன்றேன் ஐயோ வளருதுங்க, முட்டைக்கோசு கேரட்டு குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ரொம்ப வதங்கணும், அரை வேக்காடுதாவே போதுங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதில் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் உப்பு வேறு ஏதாவது மசாலா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பிளைனாக சாப்பிடும்போது இன்னும் ஒரு ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள்டு வந்து பண்ணியாச்சு சூப்பராக. இது ஒரு டின்னருங்க. இதில் நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்டது. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா காளான் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அதை எடுத்துகிட்டு சாம்பாரில் உள்ள காய்கறியை வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். நீங்கள் அது மட்டுமே பிளைனாக சாப்பிட்டாலுமே போதுங்க, உங்களுக்கு ஃபில்லிங்காக தான் இருக்கும். எனக்கு இந்த சாம்பார் காய்கறியும் சாப்பிடும் போல தோணுச்சு, அதனால் கொஞ்சம் அதை எடுத்து வச்சு டின்னரை சூப்பர் ஃபில்லிங்காக முடிச்சாச்சு. ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க, சரிங்களா. மதியத்துக்கு ஒரு போர்ஷனாக கூட எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்புறம் அவங்களுக்குலாம் சாப்பாடு எல்லாம் ஒரு தோசையை ஊற்றி சாம்பார் எல்லாம் வச்சு கொடுத்து விட்டுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேங்க. 6:30 to 7 டின்னர் முடிக்கிறோன்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிட்டாதீங்க. அந்த டயத்தில் வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு டேவன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து
மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, பாய், நாளைக்கு பார்க்கலாம், பாய்.